ராட்சசிகளை வர்ணிக்கிறாள். அவளை பத்தி காசா சுப்ராவை பத்தி என்கிட்ட சொல்லி அவளை இங்கிலீஷ்ல பேசணும், அவ தமிழ்ல பேச மாட்டா சொன்னா சில பேர்கள். அது எப்ப முடியுதோ அப்போ அவ பேசுவாள் சில நிமிஷங்கள். ஏகாட்சி மேக கர்ணாஞ்ச கர்ணப்பிராவரணம் ததா. என்ன அபிப்பிராயம் நினைச்சுக்கூடாது, அதுக்காக சொல்றேன். நான் எதுவும் நிர்பந்தம் பண்றேன்னு அவ நினைச்சுக்கூடாது இல்லையா. சில ராட்சசிகளுக்கு ஒத்த கண் இருக்கா, சில ராட்சசிக்கு ஒரு காது இருக்கா, இன்னொரு காது அப்பம் மாதிரி வயிற்று விட்டு கிடக்கா காணுமா. இன்னொரு ராட்சசிக்கு கர்ண பிராவரணம், இந்த முறுக்கு மாதிரி இருக்க இது இருக்கா, ஓட்டை காணுமா. அப்போ இந்த டாக்டர்கள் எல்லாம் இல்ல போல இருக்கு குடையறதுக்கு. ஏக கர்ணாஞ்சா கர்ண பிராவரணம் ததா. இன்னொரு ராட்சசிக்கு கவலையே இல்லைன்னார். என்ன தோடு வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னார். ஏன்னா அகர்ணாம் காதே இல்லையா, இட்லி மாதிரி வழிச்சு விட்டுருக்கா ரெண்டு பக்கமும். ஏகர்ணாம் சங்குகர்ணன். இன்னொரு ராட்சசிக்கு அந்த டெலிபோன் கட்ட மாதிரி இருக்கான் காதல, சங்குகர்ணன். இன்னொரு ராட்சசிக்கு மூக்கு இல்லையா. ஹனுமார் என்ன மாதிரி மூச்சு விடுறான்னு பார்த்தார். கடைசியில் பார்த்தா தலையில இருக்கான் நெல்லு மிஷனுக்கு புகை போக்கி மாதிரி. தலையில மூக்காம் இப்படி இருக்கான். அபாதம் ஏகபாத காலே இல்லையா முத்திக்கு. அவன் என்ன விரட்டுறாரா அவரா சீதையை. என்ன இப்படி பரம விகாரமான கோஷ்டி சீதையை சுத்திக்கிட்டு நிற்கிறதா. இவாள்லாம் காவலாம் சீதைக்கு இது மாதிரியான கோஷ்டியில தேவியாகப்பட்டு இருக்காள்.